தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா, அது கடைசி நேரத்திற்கு அது மாறுதலுக்குரியது அப்படின்லாம் கூட பலரும் சொன்னாங்க. பிரசாந்த் கிஷோரெல்லாம் ஒப்பிட்டாங்க. பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட என்ன எம்மாத்திரம். பிரசாந்த் கிஷோரே கடைசி நேரத்தில் போட்டியிட மாட்டேன்ட்டாரு, இப்போ விஜயெல்லாம் போட்டியிடவே மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த தகவல் அப்படின்னு தான் தாவேகா தரப்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தலைவர்கள் யாருமே பெருசாக சந்திக்கிறது இல்லை. அதனால் தகவல் என்ற பெயர்லேயே ஊடகங்களை உலாவிட்டு இருக்கும். அந்த தகவலின்படியே இப்போ ஊர்ஜிதமாக இருக்குது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் திரு விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ தாவேகாவில் உள்ள பல அறியப்பட்ட முகங்களும் சென்னையிலேயே களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ என்ன நிலவரம் இருக்குது? திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், அதாவது எல்லா கட்சியோடைய தலைவர்கள் வேட்பாளருக்கும் நிற்கிறவனுக்கெல்லாம் நான் ஜெயிப்பேன்னு நினச்சி தான் நிற்பான். சுயேட்சை கேண்டிடேட்டுக்கிட்டே போய் நாளைக்கு எதுக்குப்பா நிற்கிறேன் அப்படின்னா சும்மா நிற்கிறேன் பொழுது போகாமலாம் சொல்ல மாட்டான். நான் தாங்க ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதே நம்பிக்கை விஜய்க்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை முழுமையாக விஜய்க்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு சந்தேகங்கள் கடுமையாக இருக்குது அவர் மேலே. அவருக்கே இந்த தஞ்சாவூரில் கூட அவரோடைய கட்சி கூட்டத்திலலாம் கீழே இருக்காண்டே, உங்களை நம்பி தாண்டா வந்திருக்கேன், என்னை ஏமாத்திர மாட்டீங்களா, உண்மையாக சொல்லுங்கடா, இந்த வடிவேலு கேட்பாங்க, சத்தியமாக சொல்கிறா, நானே வெறுப்பில் இருக்கேன்டா, யாருக்கடா ஓட்டு போட்டா இப்போ சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அவருக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த மேடையில் அவர் பேசுகிறப்ப கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கெஞ்சுறது எனக்கு சைமல்டேனியஸாக அப்படியே இன்னொரு ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சு. 15 ஆண்டு காலமாக கட்சி நடத்தக்கூடிய சீமான் நின்று அடி வாங்கி வாய்ப்பே இல்லாமலே எடப்பாடி கூட 4 வருஷம் சிஎம் வந்துட்டு போயிட்டான்டா, ஒரு தடவை வாய்ப்பு விடுறா அப்படின்னு கெஞ்சுறது. அவர் 15 வருஷம் அடிபட்டு கெஞ்சினார். ஆனால் இவர் 15 மாதத்துக்கே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்ப தன் மீது அந்த தன்னம்பிக்கை அவருக்கு பெரிதாக இல்லாமல் இருப்பதால தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நான் சிஎம் ஆக போகிறேன், போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறவர் 2 தொகுதியில் நிற்கிறது வேடிக்கையாக இருக்குது. ராகுல் காந்தி 3 முறை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டு நாளைக்கு 2 முறை ஒரு சீரியல் நடிகைகிட்ட தோத்துட்டு வந்ததுக்காக 3வது தடவை நாளைக்கு 2 தொகுதியில் நின்னார். அதுவும் அந்த 2வது தோல்வி அடையும் போதே அவர் 2 தொகுதியில் நின்றார். அதான் வயநாட்டிலையும் நின்றார். 2 இடத்துல இல்லை, வயநாட்டில் நின்று தான் ஜெயிச்சார். அப்போ அதில் தான் அதுவும் ஏன் அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார்னா, இந்தியா முழுக்க அந்த தொகுதியில் தான் இஸ்லாமியர்கள் வாக்கு ஜாஸ்தி. அப்போ எந்த சூழ்நிலையும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்னு 2வது சாய்ஸ் எடுத்தார். ஆனால் 2 தடவை தோற்று 3வது தடவை தான் சேஃப் ஹேண்டடாக இருந்தீங்க. அப்புறம் திரும்பி 2வது தடவை வயநாட்டில் நின்னீங்க. இப்போ திரும்பி 2 தொகுதியில் நின்று 2லையுமே ஜெயிச்சப்ப உன்னை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொன்று கொடுத்தீங்க. நான் கேட்கறது அதாவது அந்த சப்ஜெக்டுக்குள்ளார போவாத. நான் கேட்கறது அந்த 2 பார்வைகள்லையும் அவங்க தங்க எப்போ வருது அப்படின்னா, ஒன்றில் அடிபட்டு அவர் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற என்னடா போய் சீரியல் நடிகைகிட்ட தோத்துட்டு வராங்கிற மாதிரி ஒரு சிஎம் கேண்டிடேட். நான் சொல்கிறது தாவேகா வர்சஸ் திமுக தான் போட்டியே அப்படின்னு நீ சொல்கிறப்ப, நான் தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறப்ப நீ நியாயமாக களம் இறங்க வேண்டியது குளத்தூர் தொகுதியில். சிஎம்மா அவர் களத்துலையே நீங்கள் படத்தில் சொல்லுவீங்களா, அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியா கில்லிங்கிற மாதிரி எல்லா ஏரியாலையும் நீங்கள் நடுவில் அதை தான் சொன்னாங்க. இந்த புஷி ஆனந்த் தேர்தல் ஆணைய விதிப்படி 2 தொகுதியில் தான் ஒரு வேட்பாளர் நிற்கணுமா, இல்லைனா 234 தொகுதிக்கும் நாளைக்கு எங்கள் தலைவரே நிப்பாட்டி ஒரு பிழை ஒன்று பண்ணார், 4 தான் நிற்பாங்க. அது முடியாதுனால இப்போ 2ல் நிற்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அவருக்கு எல்லாமே டபுளாக தான் பிடிக்கும் போல் விஜய்க்கு. இல்லை பெண்களாக இருந்தாலும் டபுள் தான் எதிர்பார்க்குறது, தொகுதியாக இருந்தாலும் டபுள் தான் எதிர்பார்க்குறாருங்கிற மாதிரி புஷி ஆனந்த் சொன்ன மாதிரி எனக்கு ஓப்பனாக அவர் படிக்கிறப்பயே நாளைக்கு பெரம்பூர் விஜய் அதுலேயும் எப்பயுமே வாயை திறந்து இந்த பேசினதே இல்லை பார்த்தீங்களா, வெறும் விஜய்ங்குவார். இந்த தேர்தலில் அந்த அவர் நிற்கக்கூடிய பகுதிகளில் சிறுபான்மையின வாக்கு அதிகமாக இருக்குன்னோன்னா இப்போ மட்டும் ஜோசப் விஜய் அப்படின்னு அழுத்துறாரு. இதே வெங்கட்ராமனை மயிலாப்பூரில் நிறுத்துறாரு. இவர் சமத்துவம் பேசுகிறாரு, சமூக நீதி பேசுகிறாரு, எப்படி ஜாதி பார்த்து எங்கெங்கே எவன் ஓட்டு போனோம் நம்ம எங்கே நிற்கலாம் அப்படின்னு தெளிவாக பார்க்குறவர் பேசுகிறப்ப பெரம்பூர் ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய்னோட நான் நினச்சேன், ஐயோ அவன் மதுரையில் பண்ண மாதிரி திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய் இது மாதிரி ஆரம்பிச்சிட்டாண்டா 234க்கும் நான் தான் சொல்கிறதுக்கு இப்படி கூத்தடிக்கிறான்னு நினச்சேன். சத்தியமாக அந்த ஆள் ஓப்பனிங் பண்ணுறப்ப எனக்கு பக்குன்னு அப்படி தான் இருந்துச்சு. 2 தொகுதிகள்லையே நிற்கிறப்பயுமே பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தலித் வாக்குகள் அதிகம்.
அதற்கு அப்பாற்பட்டு சிறுபான்மை வாக்குகள் அதிகம். ஆனால் முஸ்லீம்கள் வாக்கு விஜய்க்கு கண்டிப்பாக அறுவடை ஆகாது. ஆர்டி சேகர் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு நிர்வாகி. அவர் இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் இருந்தப்போ இளைஞரணி துணை செயலாளராக இருந்தார், பின்னர் மாவட்ட செயலாளராக இருந்தார். ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கர், தொகுதியை கையில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாருங்கிறப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டி சேகருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திரும்பி ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா தலித் வாக்குகளை மட்டும் முழுமையாக நம்பி விஜய் இது பண்ண முடியாது. இபிஎஸ் அந்த இடத்துல வேணும்னே தான் அவர் பண்ணுறாரு. அதான் சொல்கிறேன், எடப்பாடி வந்து மேலோட்டமாக நாளைக்கு விஜயை விமர்சனம் செய்தாலும் பட் அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது தேர்தலுக்கு பிறகு. ஏன்னால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட் வந்து தொங்கு சட்டமன்றமாக அமையும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஐபி ரிப்போர்ட்டு. நாளைக்கு ஹங்கு அசம்பிளி தான் வரும். இப்போ ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா திமுக 100 சீட்டு, நாளைக்கு இதே ஏடிஎம்கே 100 சீட்டு. இப்போ விஜய் கிட்ட ஒரு 20 சீட்டு இருக்குது. அவர் எங்கே போவாரோ அங்கே தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்படிங்கிற நிலை வந்தால் விஜய் திமுக போவாரா? அப்போ அவர் நாளைக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறப்ப அவரை ரொம்ப ஹாஷாக ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு பேசின டீல். அவங்க விஜயை கட்டாயப்படுத்தி கூட்டணி கொண்டுட்டு வரணும்னு பிஜேபி முற்பட்ட போது எடப்பாடி வந்து இல்லை, அவர் வெளியில் தனியாக நிற்கிறது தான் நமக்கு பலம். ஏன்னா இவர் நீங்கள் என் கூட இருக்கிறனால மைனாரிட்டி ஓட்டு வராது. விஜய் இருக்கிறப்ப தான் திமுகவோடுக்கு போகாமல் மைனாரிட்டி ஓட்டை பிரிக்க முடியும், ஜென்சீக்கரோட பிரிக்க முடியும், அதிருப்தி வாக்குகளை பிரிக்க முடியும். ஸோ இவர் தனியாக நிற்கிறப்ப திமுகவை பலவீனப்படுத்துகிறப்ப நான் ஈஸியாக வந்துடலாங்கிற வாதத்தை எடப்பாடி வச்சதன் அடிப்படையில் தான் அவரை நாளைக்கு தனித்து நிற்க சொல்லி பிஜேபி விட்டதுனால தான் 234 வேட்பாளரும் போடுறாரு. ஐபி ரிப்போர்ட்லேயுமே தாவேகா 12லேருந்து 16 சீட் ஜெயிக்கும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு வந்திருக்க ரிப்போர்ட். ஸோ அப்போ அது ஜெயிச்சா நம்மளுக்கு கூடுதலாக கை கொடுக்கும். ஏன்னா 2 தொகுதி எல்லா 2 கட்சிகளோட 234 கான்ஸ்டன்சிலையுமே டஃப் ரிசல்ட்ஸ் நெக் டு நெக் தான் இருக்குது. ஸோ வந்து தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். அப்போ விஜய் எங்கே போகிறாரோ அங்கே தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுங்கிறது தான் இப்போ வரைக்கும் பிஜேபியோடைய பார்வையாக இருக்கிறதுனால பெரம்பூரில் விஜய்க்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியும் தெரிஞ்சு பாமகவுக்கு கூட்டணி கொடுத்தது. ஏன்னா நாளைக்கு அப்போ தான் அவர் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்க முடியும். பட் எனக்கு நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டாலுமே ஆர்டி சேகரை விஜய் வந்து ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக சென்னை வந்து என்றைக்குமே டிஎம்கேவோட கோட்டை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 10 வருடம் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தப்பையும் சென்னையை அவரால் கைப்பற்ற முடியவில்லை. எந்த காலகட்டத்திலையும் சென்னை வந்து திமுகவை கைவிட்டது கிடையாது. இவ்வளவு வெள்ள பாதிப்புகள் வந்து 2014 வந்து ஒரு பெரிய அடி வாங்கினாங்களா? இல்லை, 2014 எல்லா இடத்துலையும் படி வாங்கினீங்க. ஏன்னா நீங்கள் ஊரில் இருக்கிற இடத்தெல்லாம் பிடிங்கி வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறது, நீங்கள் இங்கே வெள்ளமே வந்து எல்லா மக்களும் உங்களை மண்ணாவாரி அடித்தப்போ கூட எம்பி எலெக்ஷனில் தோற்று போயிருவீங்கிறப்ப 3 மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை 3லேயும் திரும்பி திமுக ஜெயிக்குது. இங்கே அது வலுவான ஒரு கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்குதுங்கிறதுனால தான் ஸ்டாலின் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கப்பயே தைரியமாக மேயர் தேர்தலில் நின்று ஜெயிச்சாருங்கிறப்ப அந்த கோட்டையில் நாளைக்கு விரிசல் விழுந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். விஜய் ஜெயிச்சா வேற எங்கேயாவது ஜெயிச்சா கூட பரவாயில்ல, தலைநகரில் ஜெயிச்சா இப்போ எனக்கு ஒரு 2 மேயர் பேர் சொல்லுங்கண்ணே. ஒரு 2 மேயர் இன்னொன்று யோசிக்கிறீங்கல்ல, என்னன்னா தலைநகரில் நாளைக்கு மேயராக இருந்தால் அந்த ஃபெமிலியாரிட்டி வந்துடும். இதே விஜய் இப்போ நாளைக்கு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அது பேசும் பொருள் ஆயிரும். நீ எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு 2லேயும் தோக்கடிக்க தான் திமுக முயற்சி செய்யும். ஆனால் அதையும் மீறி இருந்தாலும் சென்னைக்குள்ளார ஜெயிக்க விட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கு எனக்கு என்னமோ அவர் கை கொடுக்கும்னு தோணுது. ஏன்னா நேருவுக்கும் மகேஷுக்கும் இனிகோ விஜயராஜ் ரொம்ப இணக்கமான ஒரு நபரும் இல்லை, அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துலையும் அவங்க இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த கிளாஸ் ஆஃப் கான்ஸ்டுவன்சி கிரவுண்ட் பாப்புலேஷன் அந்த ஓட்டர்ஸ் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் ஜாஸ்தி. தள்ளுவண்டி நடத்துகிறவங்க, தெருக்கடை போடுறவங்க, காய்கறி மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு, சின்ன சின்ன பஸாரில் பொட்டி கடை போடுறவங்க, இந்த மாதிரியான தினசரி வாழ்க்கைக்காக ஓடக்கூடிய மக்கள் மத்தியில் அந்த நடிகருங்கிற ஈர்ப்பு கண்டிப்பாக, அதுவும் அவர் கிறிஸ்துவ சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறனால என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்கு விஜய்க்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். அவருடைய பிரச்சாரங்கள் சுற்று வட்டார பகுதிக்கு ஒருவேளை களம் இறங்கினால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அன்பில் மகேஷே தோப்பார் திருவரம்பூரில். ஏன்னா திருவரம்பூரில் தாவேகாவுக்கு ஆதரவு மனநிலை ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே வாக்காளர்களும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இவர் பேஸ் பண்ணி போகிறதே அப்படி தான். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே 47,000 பேர் இருக்கும். தமிழ்நாட்டிலே அதிகமாக ஒரு சட்டமன்ற தொகுதியிலேருந்து சேர்ந்துருக்காங்கன்னா 47,000 பேர் உறுப்பினராக இருக்காது பெரம்பூர் தான். அதனால் சில யோசனைகள் அதுக்கு அப்பாற்பட்டு திருவரம்பூரில் கிட்டத்தட்ட 19,000 பேர் வெறும் உறுப்பினர் மட்டும் வச்சுருக்காங்க.
அங்கே நாளைக்கு திமுகவில் நவல்பட்டு விஜயன்னு சொல்லி சீட்டு மறுக்கப்பட்ட, அதாவது அன்பில் மகேஷ் தான் வெளியூர்காரரு, அதாவது ஒன்று அன்பிலுக்கு போயிருக்கணும், இல்லைனா சென்னையில் நின்றுருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் திருவெரும்பூருக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் முக்குலத்தோர் சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல இவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு இங்கே கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த இடத்துல நியாயமாக சீட்டு கிடச்சிருக்க வேண்டியது நவல்பட்டு விஜய்க்கு. இவர் திரும்பி 10 வருஷமாக அங்கேயே பிடிச்சிக்கிட்டாரு. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுனால அவர் இப்போ தாவேகாவில் திருவெரும்பூர் வேட்பாளராக களமிறங்குகிறார். அப்போ அந்த ஆதரவு மனநிலை நாளைக்கு அவருக்கு மகேஷை வீழ்த்தணுங்கிற கோபமும் இருக்குது. விஜய் பிரச்சாரத்தை சுற்று வட்டார பகுதிகளுக்கு கொண்டுட்டு போனால் நேருவுக்கே டஃப் ஆகும். கண்டிப்பாக மகேஷ் தோற்பார். திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதிகளிலையும் களம் காண்றது. மற்ற வேட்பாளர்கள் டி நகரில் புசியானந்த், அதே போல் வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, இவங்களாம் அது எல்லாத்துக்கும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களே தவிர இவர்களால் ஏதோ வாக்கு சதவீதங்கள் ப்ரூவ் பண்ண தரவுமே வின்னிங் கேண்டிடேட்ஸாக நான் அவங்கள பார்க்கல. பட் அந்தளவுக்கு அவங்களால ஷோ பண்ண முடியும். அதுவும் சென்னைக்குள்ளாரெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. பட் இவர்கள்லாம் அறிந்த முகங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேர் சொல்கிறீங்க. இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு 2 கேண்டிடேட் பேர் சொல்லுங்கன்னா நீங்கள் திணறுவீங்க. அப்படிங்கிறப்போ வேட்பாளர்களையே அறிமுகப்படுத்த முடியாமல், பெயர் தெரியாமல், அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர். அதுவும் இந்த பனிமலர் காலேஜ் ஏதோ மர்மம் அங்கே உட்காந்துருந்தாராமே அவர் ஃப்ரேம் போடியம் பக்கத்துலேயே, அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்காமே. ஏதோ லேடிஸ் எல்லாம் இறங்கி ஏதோ அடித்து ஏதோ வசூல் பண்ணி இந்த வீடியோலாம் வெளில வந்துச்சு, பிரபலமாகிட்டு இருக்குன்னு. நாங்கள் அது மாதிரி இப்போ ஒரு வேட்பாளரை சார்ந்தோம் 234 பேரை முதல்ல பிடிக்க முடியாமல் முதல்ல இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சத்யராஜும் வடிவேலும் கிரிக்கெட் டீமுக்கு ஆள் பிடிப்பாங்கலாம், வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படி தான் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இனிமேட்டு பிடிச்சி அறிவிச்சு அவங்களோட லட்சணம் என்னங்கள் வரப்போ இந்த விமர்சனங்கள் நாளைக்கு அதெல்லாம் தாவேக்கா எதிர்கொள்ளுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேர்தல் அறிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் அறிக்கை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமானை தான் சொல்லணும். ஆனால் ஆட்சிக்கு வரவன் தான் அதெல்லாம் பேசணும். நீ வரதுக்கு முன்னாடி எதமோ சொல்லுவோம், அதுக்கெல்லாம் நான் ஏன்டா பொருட்படுத்தணுங்கிற மாதிரி. அதற்கு அப்பாற்பட்டு வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் விஜய் நிற்கிறதுனால் மட்டுமே அந்த கவனம் பெற்று இருக்கிறது. இவர் களத்தில் நாளைக்கு நேரடியாக முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ சந்தித்திருந்தால் பரவாயில்ல. நான் சொல்கிறது, நீ இந்த இடத்துல நின்று நீ நாளைக்கு யாரு நீ ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னால் நான் தப்பு. நீ என்னப்பா இந்த இடத்துக்குள்ள நில்லுங்கிறான். 234 தொகுதியில் ஒன்று இந்த இடத்துல நான் நின்னா ஜெயிப்பேன்னு உன்னோட எடுத்து ஸ்ட்ராங்காக இறங்க முடியாமல், அதுலேயும் பதட்ட மனநிலையில் 2 தொகுதிகளுக்குமே இவர் சம்மந்தம் இல்லாதவர் சார். நீங்கள் ஏதாவது உங்கள் சொந்த ஊர், அம்மாவோட சொந்த ஊர், அப்பாவோட சொந்த ஊர், இல்லை நான் குடியிருக்கிற இடம், ஏதாவது ஒன்று பேச சொல்ல முடியுதா? சம்மந்தமே இல்லாமல் ஜம்ப் ஆகுறீங்க. அதுவும் 2ங்கிறப்போ உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப 0ல் இருக்குது. இப்போ 2லையும் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், இன்னொன்று ராஜினாமா பண்ணுவீங்களா? அப்போ அங்கே இருக்கிற மக்கள் நாளைக்கு நீ தான் என்னை ஆளணும், எனக்கா நீ நிற்பன்னு நம்பி தானே உனக்கு ஓட்டு போட்டான். அப்போ திரும்பி நாளைக்கு மக்களுடைய வரி பணம் வீணாகுதுல, தேர்தல் நடத்தணும்ல. திரும்பி அப்போ யாரை கொண்டாந்து நிப்பாட்டிங்க? திரிசாவை கொண்டாந்தாங்க நிப்பாட்டுவீங்களா? எனக்கு புரியல. இப்போ 2லையும் தோத்துட்டா திரும்பி படம் நடிக்க போயிடுவீங்களா? நான் உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது, எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் தன்னம்பிக்கை குறைந்திருக்கிறதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு மக்கள் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் குறைந்திருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள்னால. வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மக்கள் மத்தியில் இவ்வளோ நாள் திமுகனால் வர முடியல, எங்களை நாளைக்கு நெருக்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போலீஸ் எல்லாம் மிரட்டுறாங்க, எஸ்ஐடி போட சொல்கிறாங்க, எங்களை இந்த பக்கம் நீ அடி இந்த பக்கம் நீ அடின்னு டிஎம்கே ஏடிஎம்கே அண்டர் டீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு பேசினவர் தேர்தல் ஆணையம் நாளைக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்டு 18 நாள் ஆச்சு. ஏன் இன்ன வரைக்கும் வெளில வர மாட்டேங்கிற? பொன்ராஜ் நாளைக்கு பேசினதுக்கு 10 காவல்துறையில் கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு வெளில வர தெரிஞ்ச விஜய்க்கு, மும்பையில் அட்லியோட வளகாப்புக்கு போக தெரிஞ்ச விஜய்க்கு, மக்களை சந்தித்து எனக்கு வாக்களிங்கன்னு கேட்கறதுக்கு கூட வெளில வர மாட்டேன். இப்போ ஏதாவது என்னடா இத்தனை நாள் ஆச்சு ஆதவ அர்ஜுனா வேற, இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் தடுக்கலாம், அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வரட்டும், அடுத்த நிமிஷம் பாருங்கள் என்னுடைய தலைவர் அப்படியே மகாத்மா காந்தி மாதிரி தெரு தெருவா அலைவார் அப்படின்னாங்க. அவர் தெரு தெருவா அலைவார் போல, ஆனால் எங்கே அலைஞ்சாலும் திருச்சாவோட தான் அலைகிறாரு. அப்போ கூட வெளில வர தனியாக விஜய் நீங்கள் பார்க்குறது இப்போ ரேர் ஆகிடுச்சு பாருங்கள். எப்போ வந்தாலும் நாளைக்கு அந்த அம்மா கூட இருந்தால் தான் வெளில வராருங்கிற மாதிரி பிரச்சாரத்துக்கும் ஒரு வேளை அந்த அம்மாவுக்கு அனுமதி வாங்குறதுக்காக பொறுமையாக இருக்கிறாரு போல். மக்கள் மத்தியில் வரதில்லை. இன்னும் 15-20 நாளில் 4 நாளில் வேட்புமனு தாக்கல் முடிய போகுது. 15-20 நாளில் தேர்தலே முடிய போகுது. நீ இப்போ வரைக்கும் வரமாட்டா. இப்போ போய் உடனே தேர்தல் அதிகாரிகள்கிட்ட உடனே மாற்றுங்கன்னா இப்போ யார் உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னா? எந்த இடத்துலையாச்சும் நீங்கள் போய் இதாங்க எங்கள் டூர் பிளானு, இத்தனை நாள் நான் இந்த மாவட்டத்துக்கு போகிறேன், இங்கே எங்கேயோ போகிறேன் அப்படின்னு கேட்டு, நான் ராஜ்மோகன் பொதுக்கூட்டத்தில் பேசின வீடியோ பார்த்தேன், இதே ஆதவ அர்ஜுனா பேசின பொதுக்கூட்ட வீடியோ பார்த்தேன், செங்கோட்டையன் பேசின பொதுக்கூட்ட வீடியோ பார்ப்பா எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க தானே. எந்த இடத்துல நாளைக்கு நீங்கள் எதையுமே சொல்லாமல் இருந்தீங்க, நாளைக்கு அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டதுங்கிறது அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, அதில் உங்களுக்கு என்ன தேவையோ எப்போ ரிக்குவயர்மெண்ட் கொடுங்க நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறாங்க. நீங்கள் அதுக்கு முயற்சியே எடுக்கலை.
இன்றைக்கும் நாளைக்கு தாஜ் மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வெறும் அந்த அறைக்குள்ளார 1000 பேர் 600 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சுட்டு திரும்பி நாளைக்கு வீட்டில் போய் படுத்துக்கிறீங்க. மக்கள் இதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கண்டிப்பாக நாளைக்கு அவர்கள் வாக்களிக்கும் போது இதெல்லாம் சிந்திச்சு தான் உங்களுக்கு அவருடைய ஸ்பீச்சஸில் வந்து சென்ஸ் இல்லை. அதே போல் இப்போ நீங்கள் சொன்ன கூறுகள்லாம் இப்போ பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மைனஸாக பார்க்கப்படுமா? அதே போல் இப்போ தாவேகா பெறக்கூடிய வாக்குகள்லாம் வந்து யாரை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அஇஅதிமுக அவங்களோட ஓட் பேங்கு கணிசமாக வந்து இவர் பெறுவார் என்றெல்லாம் சொல்லப்படுது. சார் சென்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு வெறும் படத்தோடைய வசனங்கள் மாதிரி பஞ்ச் டைலாக், ஒரு கண்டென்ட் ரிலேட்டட் இப்படி தான் இருக்குதே தவிர மக்கள் பிரச்சனைகளை உணர்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இல்லை. அவருடைய பிரச்சனைகளை நியாயப்படுத்தி குரல் கொடுக்கக்கூடிய தலைவராகவும் இல்லைங்கிறப்ப உங்களுடைய பேச்சு மக்களுடைய கவனத்திற்கு போகிறப்ப நாளைக்கு உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவான். நான் பேசுகிறேன் பார்க்குறவனுக்கு தெரியும் அது நாளைக்கு என்ன கிரவுண்ட் ரூட்டுன்னு. இல்லைன்னா நாளைக்கு அடுத்த நிமிஷம் வேறு வீடியோவுக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லோருமே சரி நீங்கள் பேசுகிறத நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்பிளாக நடிகர் வந்துட்டார், ஐயோ நம்மளுக்கு இவர் தான் தலைவர்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உங்களை பார்க்க வரத்துக்கு உண்டான கூட்டங்கள் இதெல்லாம் நாளைக்கு வாக்கா மாறுமான்னு மற்ற கட்சிகள் சொன்னாங்க. நீங்கள் சொன்னது இப்போ அந்த அச்சம் விஜய்க்கே வந்துருச்சு. இவங்கன்னா ஓட்டு போடுவாங்க, அதனால தான் உண்மையாக சொல்கிறாடே ஓட்டு போட்டு வாய்ப்பு கூறா உன்னை நம்பி தாண்டா விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதட்டம்லாம், அந்த பதட்டம் இவருக்கு வந்ததுக்கு காரணம் இவர் செய்த சில தவறுகள். இப்போ திரும்பி அந்த சர்ச்சை வந்தது, ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் இவர் த்ரிஷாவோட வெளில வந்தது, இதெல்லாம் நாளைக்கு த்ரிஷா இவங்களை யூஸ் பண்ணுறதுனால செய்கிறாரே தவிர பட் வெளியில் பொதுமக்கள் மத்தியில் இதெல்லாம் எப்படி பேசும் பொருள் ஆகுது, இதெல்லாம் நாளைக்கு மக்கள் பார்வையில் எப்படி ஏற்கப்படுகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு அவர் கருத்தில் கொள்ளணும். வெறும் கண்டென்ட் ஓரியன்டாக மட்டுமே பார்க்க மாட்டாங்க. இது ஒன்றும் படமோ இல்லை பேச்சு போட்டியோ கிடையாது. வெறும் டைலாக் டெலிவரியை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுறது. மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து நிற்கிறீங்களா, தலைவராக நாளைக்கு உங்கள் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு யோசிக்கிற இடத்துல நாளைக்கு அந்த இடத்துல நீங்கள் பெரிய கோட்டை விட்டுட்டீங்க. வெறும் ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சியாக உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தலாமே தவிர பட் மாற்றத்துக்கு உண்டான ஒரு தலைவராகவோ மக்கள் உங்கள் பின்னாடி அலைக்கடல் என திரண்டு அடுத்த ஆட்சி இந்த முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டு வாசல் வந்து உட்காந்து நீ தான் தலைவர் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு அழுகிற அளவுக்குலாம் இவர் எந்த நடவடிக்கையும் செய்யலைங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இந்த தேர்தலில் ஒரு உச்ச நட்சத்திரம் அவர் சொல்லிக்கிறாரு, உச்ச நட்சத்திரம் நான் கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்ட்டு. அவருக்கு ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் கொண்டவர், அதை நம்ம மறுக்கவும் முடியாது. என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தேர்தலில்? மேக்ஸிமமாக அவரால் என்ன சார் வாக்கு சதவீதம் சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறி. அவர் பெரம்பூர்லேயே ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி சொல்கிறீங்க. மேபி திருச்சி கிழக்கில் வேணால் அவருக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரால் மேக்ஸிமம் வாக்கு சதவீதம் நீங்கள் சொன்னது போல் பெறலாம், ஆனால் சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி வருமா, எந்த அளவுக்கு மிஞ்சி போனால் அவரால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? நிறைவான கருத்து சார். பெரம்பூரில் கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது, பட் கிழக்கில் சில வாய்ப்புகள் இருக்குது. 2006 விஜயகாந்த் கட்சி தொடங்கி 234 தொகுதியில் வேட்பாளர் போட்ட போது விஜயகாந்த் மட்டும் ஜெயிச்சார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் விஜய்க்கு மட்டும் சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு தான் தோணுது. வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 10% மேலே தான் அவர் கொண்டுட்டு வருவார். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஆர்ப்பரிப்பும் சரி, அவர்களுடைய வாக்கு சதவீதம் பரவலாக பார்க்கும்போது குறைந்தது 10% தொடுவார் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. இந்த வாக்கு சதவீதம் யார் பக்கத்தோடது பெரிய சேதாரம் ஏற்படும் அப்படின்னா கிறிஸ்துவ சமூகத்தோடைய வாக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள் வாக்கு போகாது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் திரையே ஆறாம் அவங்களுக்கு. அப்போ திரைத்துறையிலிருந்து வந்திருக்க நடிகரை நாளைக்கு ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதனால தான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த எந்த அரசியல் கட்சியும் விஜய் கிட்ட கூட்டணிக்கு போகலை. அப்போ அந்த வாக்குகள் அவர் தான் வெளியில் அறிஞ்சு வாபஸ் வாங்கிட்டாரு. அவர் எப்பயும் வாங்கிட்டாரு. எனக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, நான் சும்மா வந்தேன். மதுரை மத்திய தொகுதியில் அவருக்கு போட்டிருக்காங்களா கேண்டிடேட்? இல்லையே, அவர் இந்த கூட்டணி ஆதரவு கொடுத்தவர் தானே. அது சும்மா அவருக்கு இந்த மேடைகள்லாம் ஒருத்தர் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசிட்டு அந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரி சில ஜென்மங்க இருக்கும், தொப்பியை போட்டுக்கிட்டு எங்கேயாவது எவனா சோறு போடுவானா, அது மாதிரி அது ஒன்று தவறி போயிருச்சு போல. உங்க நண்பர் வேலூர் இப்ராஹிம் இதை கேட்டாரா கொஞ்சம் வருத்தப்படுவார். அதுக்கு அவரு கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ரியாலிட்டி அதான, ஜமாத்துக்குள்ளார விட மாட்டேங்கிறீங்க, அவர் இஸ்லாமியராக சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு அவர் வந்தால் கட்டி தழுவி அது மாதிரி இருக்கிற நீங்களாம் விட்டு இப்போ என்னகிட்ட ஏன் பாயிருக்க? உண்மையான நிலவரம் பாஜகவில் இருப்பதனால் அவர் தவிர்க்கப்படுகிறார். இப்போ இந்த சகிலா போய் தொடையை காட்டுச்சுன்னு ஜமாத்துலேருந்து தூக்கி எறிஞ்சாங்களா, சானியா அமர் ஸ்கெட்டில் விளாடுது, ஸ்கெட்டு போட்டுக்கிட்டு ஜமாத்துலேருந்து தூக்கி எறிச்சிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஜமாத்துலேருந்து தூக்கி எறிஞ்ச கதைகள். இப்போ இவர்களை வைத்துலாம் மக்கள் மனநிலையில் இஸ்லாமியர்கள் வாக்கு விஜய்க்கு போவாது. அதற்கு அப்பாற்பட்டு
நீங்கள் நாம் தமிழர் கட்சியோடைய பெரிய வாக்கை அவர் விஜய் ஈர்ப்பார். ஓகே. இளைஞர்களாக இருக்கட்டும், அந்த பேச்சு, அந்த அப்ப கவர்ச்சி. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய எனக்கு பொறுத்து நாம் தமிழர் பாதிப்பு ஏற்படும். கட்சிக்கும் அடி விழும், ஏடிஎம்கேக்கும் அடி விழும். எதனால ஏடிஎம்கேக்கு அடி விழும்னு சொல்கிறேன்னா, ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தலையில்லாத முண்டமாக இருக்குது. கட்சியோடைய அமைப்பு, சின்னம், கட்டமைப்பு எல்லாம் இருந்தாலுமே, ஆனால் எடப்பாடியை ஒரு சிறந்த தலைவராக அந்த கட்சி தொண்டர்கள் பார்க்கறதில்ல. அதனால தான் இந்த ரீப்ளேசிங் ஃபேக்டராக அவர் இருக்கிறதுனால தான் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரைக்கும் தன்னுடைய ரோல் மாடல்லாம் அவர் கொண்டுட்டு வரதுக்கு ரீசன் அங்கே இருக்கக்கூடிய ஓட் பேங்கை கவனம் செலுத்தி தான் அவர் கொண்டுட்டு போகிறாரு. அதனால தான் அவர் எந்த இடத்துலையும் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்ல. அதிமுக தலைவர்களையோ அவர்கள் யாரையும் மறைந்த தலைவர்களை பேசாமல் இருக்கிறதுக்கான அந்த வாக்கு வங்கியை கவனம் செலுத்துகிறார். அது பெரிய கணிசமாக அவருக்கு வரும். நாம் தமிழர் கட்சியோடைய வாக்குகள் பிரியும். திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் எடப்பாடிக்கு போகாது, ஆனால் கண்டிப்பாக அது விஜய்க்கு போகும். இதுதான் நாளைக்கு என்னுடைய மனநிலை. நிச்சயமாக பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணி ரொம்ப நன்றி.